Hi friends, இன்னைக்கு வந்து chicken ghee roast எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து first வந்துட்டு ஆனியன் ஒரு பெரிய ஆனியன் எடுத்துர்க்கேன், லெமன் ஜூஸ், அதுக்கு அப்புறம் வந்துட்டு coriander ஒரு ஸ்பூன், chilli powder ஒரு ஸ்பூன், turmeric powder 1/2 tablespoon, ginger garlic paste வந்துட்டு 1 tablespoon, கொத்தமல்லி புதினா தழை வந்துட்டு கொஞ்சம் ஒரு கை இருக்கும், 1/2 kg chicken. இதை வந்து first எல்லாத்தையும் வந்துட்டு இதில் mix பண்ணி ஒரு பரட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் கீ ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 1 hour மேரினேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 1.5 ஸ்பூன் லெமன் ஜூஸு, 1/2 kgக்கு வந்துட்டு நம்ம தயிர் எதுவும் ஆட் பண்ணாதனால வந்து 1.5 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கும் நம்ம கீயில் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சால்ட்டும் ஆட் பண்ணி கையிலேயே வந்துட்டு ஒரு பரட்டி கடைசியில் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கீ ஊற்றி அப்படியே வந்து மூடி வச்சுருங்க ஃப்ரிட்ஜில். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஒரு 3 tablespoon வாட்டர்னு வச்சுக்கோங்க ஊற்றி அப்படியே வேக விடுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு நல்லா இதெல்லாம் வராது, ஒரு 5 minutes 10 minutes ஆகும் அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கே வேக. அப்படியே பரட்டி விடுங்க, ஒரு 5 minutesக்கு ஒருக்கா வந்து பரட்டி விடுங்க. அதிலிருந்து நல்லா வாட்டர் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும், நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தண்ணி வற்ற ஆரம்பிக்கும். கரெக்டாக 20 minutes கழிச்சு வந்து இந்த மாதிரி சிக்கன் இருக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம், ஏன்னா வந்து நம்ம கீழே வந்துட்டு ஒரு 10 minutes வேக வைக்க போகிறோம். அதனால் வந்துட்டு ஒரு கரெக்டாக 20 minutes ஒரு 3/4 வெந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு ஒரு 3 tablespoon வந்துட்டு கீ ஊற்றுங்க. கீ ஊற்றிட்டு நல்லா கார்லிக் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் கார்லிக் அப்படியே போட்டிருக்கேங்க. நான் கார்லிக் வந்துட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்துட்டு நான் நிறைய கார்லிக் போட்டிருக்கேன். அது வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கார்லிக்கை அந்த கீயில். கொஞ்சம் கருவேப்பிலையும் ரெட் சில்லியும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு வெறும் சிக்கனை மட்டும் வந்துட்டு நீங்கள் அந்த கீயில் போட்டு ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னொரு அடுப்பில் வச்சு மீடியம் ஹீட்டில் வந்துட்டு அது வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. நம்ம வந்து சிக்கனை வந்து கீழே வந்துட்டு ஒரு 10 minutes ரோஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த தண்ணியாட்டு இருக்கிறது வந்துட்டு மீடியம் ஹீட்டில் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஒரே ஒரு கரண்டி தான் வரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான், நல்லா வந்துட்டு பேஸ்ட் மாதிரி வந்துடும் கடைசியில். அது வந்துட்டு இந்த 10 நிமிஷம் கீழே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்துட்டு அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ட்ரையாகவே இருக்கும். இது வந்து பேலியோ டயட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு டின்னர். அப்படி நல்லா ட்ரையாக இருக்கனால எதுவுமே தேவையில்லை, இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ.